ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வந்துட்டு லாக்டவுன் பிரியாணி. ஏன்னா லாக்டவுன் பிரியாணியா அப்படிங்கிறது? ஆமா, லாக்டவுன் பிரியாணி தான். நான் வந்துட்டு இப்போ ரீசெண்டாக வந்துட்டு தைரியம் வேட்டை அப்படிங்கிற ஒரு படம் நான் வந்துட்டு ரிவ்யூ பண்ணியிருப்பேன். ராஜ்வேல் அப்படிங்கிற ஒரு பையன் வந்துட்டு பண்ணியிருப்பாப்ல தம்பி. அந்த ரிவ்யூவில் வந்துட்டு நான் போட்டுட்டு ஒரு 2 நாள் கழிச்சு பார்க்கும்போது என்ன அப்படின்னா கமெண்ட்ஸ்ல வந்துட்டு என்ன ப்ரோ தைரியம் வேட்டை, லாக்டவுன் பிரியாணி தெரியுமா, பார்த்தீங்களா, அதை பாருங்க ப்ரோ அப்படின்னாங்க. அப்புறம் வந்துட்டு ஒரு டே தாண்டது லிங்க் ஷேர் பண்ணுறாப்புல. நான் அந்த மெசேஜ் வந்த உடனே நான் போய் பார்த்துட்டேன். அண்ட் அதே சேம் டைம் வந்துட்டு ஜேகே அப்படின்னு நம்ம வந்துட்டு யூடியூபர் அவங்க தெரியும் நினைக்கிறேன். ஸோ அவரோட கமெண்ட்ஸ்லேயே வந்துட்டு போட்டிருக்காங்க. அப்படியே கட் பண்ணா மலையாள ஒருத்தர் ரிவ்யூவர், அது யாருன்னு தெரியல எனக்கு, நான் என்னோட சஜஷன்ல வந்துச்சு. அப்படிதான் நான் இந்த படத்தையும் நான் பார்த்தேன். தைரியம் அந்த ஒரு ரிவ்யூ வந்துதான் நான் வந்துட்டு நானே இந்த படத்தை வந்து ரிவ்யூ பண்ணேன். ஸோ அந்த ரிவ்யூ வந்துட்டு பயங்கரம் பிளாஸ்ட்லாம் சொல்லியிருந்தாங்க. அது வாட் எவர் இட் இஸ், நான் அதெல்லாம் பேசி முடிச்சிட்டேன். அந்த ரிவ்யூலே வந்துட்டு என்ன ப்ரோ லாக்டவுன் பிரியாணி பாருங்க ப்ரோ அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. என்னது இது, எனக்கு என்னன்னா ஒரு டவுட்லாம் கிரியேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. சம்டைம்ஸ் இந்த சேனல்ல உள்ளவனே வந்து எல்லாரோட ரிவ்யூல வந்துட்டு என்ன ப்ரோ அந்த படம், என் படத்தை பாரு ப்ரோ அப்படி சொல்லாம இந்த படத்தை பாருங்க, யாரோ ஒருத்தர் சொல்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுவான் போல, காத்தோட காத்தா வந்துட்டு காதுல ஓதிட்டு போ அந்த மாதிரி. என் காதுல ஓதிட்டு போ. இவர் இது பண்றான்னு நினைக்கிறேன், யாருன்னு தெரியல. ஆனா ஒவ்வொரு ஐடியெல்லாம் கிரியேட் பண்ணிடுவானுங்க. பட் அப்படி இருக்குது. சரி, ஓகே. இன்னும் கொஞ்ச தூரம் தான்டா, இவ்வளவு தூரம் வந்து இன்னும் கொஞ்ச தூரத்துல வரதுக்கு என்னடா இப்படிலாம் சொல்றானுங்களே, லிங்க் வேற ஷேர் பண்ணி தரானுங்களே. சரி, என்ன இருக்கு அப்படின்னு வந்துட்டு அந்த படத்தை நான் பார்த்தேன், ஷார்ட் ஃபிலிம். ஸோ அதை பத்தி ஃபுல் அண்ட் ஃபுல்லா சூப்பரா நிறைய விஷயங்கள் பேச போறோம். லாக்டவுன் பிரியாணி கட் பண்ணா ஒரு 2.5 வருஷம் கிட்ட நம்ம வந்துட்டு லாக்டவுன்ல மொட்டங்கிட்டோம். அந்த இதுலதான் வந்துட்டு இந்த டிக்டாக் எல்லாம் வந்து நிறைய பேர் ஃபெமிலியர் ஆகி, நிறைய பேர் ஃபேமஸ் ஆகி, நிறைய பேர் எங்கெங்கயோ போயிட்டாங்க. ஆனா அதுல சில பேர் கஷ்டப்பட்டுட்டே இருந்தாங்க, அவங்க கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காங்க, இன்க்ளூடிங் மீ ஆல்சோ. அந்த நாய் சொல்லுங்க, ஏதாவது ஒரு ரீச் கிடைக்குமா நினைச்சிட்டு இருந்த நமக்கு ஒண்ணுமே கிடைக்கல. இப்போ நமக்கு அதுக்கான சுச்சுவேஷன் வந்து இருக்குது. நம்ம கண்டிப்பா நம்மளோட கடுமையான உழைப்பை போட்டுட்டு இருப்போம், நம்ம ஒரு நாள் ரீச் ஆகும். என்னடி சொல்ற? எங்களுக்கு எல்லாம் ஸ்பெஷலா வந்துட்டு பிரியாணி அப்படிலாம் ஒன்றும் தோணல. எனக்கெல்லாம் வந்துட்டு என்ன தோணுச்சு அப்படின்னா வந்துட்டு அப்பாடா லீவ் 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 இதுதான் தோணுச்சு. பட் அந்த இதுல வந்துட்டு சென்னை மக்கள், அட் சேம் டைம் திருநெல்வேலியில இருந்து இருக்கிற சென்னை சம்திங் இருக்கிறவங்க, திருநெல்வேலி அதை தாண்டி உள்ளவங்க எல்லாருமே வந்துட்டு பிரியாணி லவர்ஸா இருப்பாங்க மெஜாரிட்டி. கன்னியாகுமரியில எப்படின்னு தெரியல, என்னோட பாயிண்ட் ஆஃப் வந்துட்டு மெஜாரிட்டி யாருமே வந்துட்டு பிரியாணிய ரொம்ப லைக் பண்ணுவாங்களான்னு தெரியல. சாப்பிடுவாங்க, ரொம்ப லைக் பண்ணி இல்லை எனக்கு வேணும் அந்த மாதிரி இருப்பாங்களான்னு தெரியல. அப்ப இந்த பிரியாணி கதை வந்துட்டு அஃப்கோர்ஸ் சென்னையில நடக்கிற மாதிரி தான் பண்ணியிருந்தாங்க. ஸோ அப்போ வந்துட்டு கலர் பேட்டர்ன், எனக்கு ஃபர்ஸ்ட் அதை பார்த்தோன்னு வந்து இந்த கலர் பேட்டர்ன் எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஒரு ஒரு டிஃப்ரெண்டான கலர் ஷேட் நார்மலா இருந்துச்சு, அது சூப்பரா பிடிச்சிருந்துச்சு. கதை, ஒருத்தன் எதுக்காக பிரியாணி சாப்பிட ஆசைப்படுறான், ஒருத்தன் எதனால பிரியாணி சாப்பிடுறான், ஒருத்தன் எதை கொண்டு எதுல வைக்கிறான், எதனால அது முடிக்கிறான், இப்படிங்கிறது தான் இந்த படத்துல வர்றது. சாப்பிடணும்னு ஆசைப்பட்டாச்சு, சமைக்கிறோம், பேச்சுலர் சமைச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரிதான் இருக்குது. அப்படியே போயிட்டு இருக்கும்போது வந்துட்டு ஒரு அலைச்சல் இருக்கும்ல. இட் லைக் வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ்னா இத்தனைக்கு லாக்டவுன் எதுவுமே இருக்காது, அப்ப அதுக்காக வந்துட்டு கடையை தேடி அலையிறது, கோழிக்காக அலையிறது, அதை தேடி இதை தேடி பிளா 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 இப்படிலாம் நிறைய அலைச்சல் எல்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் பார்க்கும்போது வந்துட்டு உண்மையிலே எஸ், ஆமா இப்படிதான் இருந்துச்சு. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் கடையெல்லாம் ஓப்பன் பண்ணாங்க, மாஸ்க் எல்லாம் உள்ள போகக்கூடாது. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் இருந்துச்சு. அப்படியே இவர் வந்துட்டு பிரியாணி சாப்பிட்டாங்களா அப்படின்னு கேட்டா வந்துட்டு கடைசியில் வந்துட்டு பிரியாணி சாப்பிட்டாங்க.
அதுவும் எப்படின்னா ரம்ஜான் அன்னைக்கு பாய் வீட்டு பிரியாணி பாயோட பையன் வந்து கொடுக்குறாப்புல இவனை தேடி வந்து. அப்ப அந்த பிரியாணி சாப்பிட்டுட்டு கடைசியில ஒரு பாயிண்ட் சொன்னாங்க. அந்த பாயிண்ட் தான் இந்த படம். அந்த பாயிண்ட் மட்டும் இல்லை அப்படின்னா வந்துட்டு இது படமே கிடையாது. விளாக் எடுத்திருக்காருங்க அப்படிதான் இருந்திருக்கும். கடைசியில ஒரு பாயிண்ட் அது வந்துட்டு கரெக்டா ஒரு கடவுள் வந்துட்டு இவங்க கிட்ட இருக்குது, ஒரு விஷயம் இவங்கள்ட்ட இருக்குது, இவங்க ஹெல்ப் பண்ணுவாங்களா மாட்டாங்களா அப்படிங்கிறதுக்காக வந்துட்டு அனுப்பி விடுறாரு ஒருத்தரை. அப்படி நம்ம எடுத்துக்கலாம். ஸோ நம்ம வந்துட்டு நம்மளே கற்பனையில உருவாக்கிக்கலாம். அந்த மாதிரி மிஸ்கின் சார்லாம் சொல்லுவாரு, கற்பனையில யோசிச்சுக்கோங்க அந்த மாதிரி. ஸோ அதை வந்து நம்ம கற்பனையிலே யோசிச்சுக்கலாம், திங்க் பண்ணிக்கலாம். அப்படி வந்துட்டு ஒரு விஷயம் நடக்கும்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா எல்லா விடையும் தாண்டி அவர் இந்த வீட்டுல வந்துதான் ஏதாவது கொடுங்கப்பா, இல்லைன்னு சொன்னாலும் போக மாட்டாரு, கொடுங்கப்பா இருக்கும்பா பாருங்கப்பா கொடுங்கப்பா அப்படின்னு சொல்லுவாரு. அப்போ வந்து பிரியாணி எடுத்து கொடுத்துருவாங்க. அது ஒரு டைலாக் எல்லாம் சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் வந்துட்டு டச்சிங்கா இருந்துச்சு. ஸோ அந்த ஒரு பார்ட் மட்டும் இல்லை அப்படின்னு வந்துட்டு கண்டிப்பா நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி இது படம் கிடையாது, விளாக். இந்த விஜய் தமிழ்ல இது விளாக் கிடையாது படம் அந்த மாதிரி, இது படம் கிடையாது விளாக் அந்த மாதிரி மாறி இருக்கும். பட் சூப்பரா பண்ணியிருந்தாங்க. ஆனா இந்த கமெண்ட்ஸ் எல்லாம் சொன்னேன்னு சொன்னேன்ல, என்ன ப்ரோ தைரியம் தைரியம் படம் வேட்டை, என்ன தைரியம் படம் வேட்டை, என்ன 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 லாக்டவுன் பிரியாணி பாருங்கன்னு சொன்னானுங்கல்ல. தைரியம் வேட்டை அந்த படத்தோட கதை வேற, அந்த படத்தோட ஜானர் வேற, அந்த படத்துல சொல்லியிருக்கிற கருத்து வேற. நல்ல ஒரு கருத்து அந்த படத்துல இருக்குது. ஆனா இந்த படத்துல சொன்னது முற்றிலும் வேற. இந்த படத்தோட கதை வேற, இந்த படத்துல இருக்கிற சீக்வன்ஸ் வேற, டெம்ப்ளேட் வேற. இந்த படம் வேறயா, வேற 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 லெவலுங்க. நீங்க வேற ஒரு ஜானர்னு சொல்ல வரேன். அந்த படத்தை இந்த படத்தையும் கம்பேர் பண்றாங்க. என்ன பண்ண போறீங்கன்னு தெரியல. அது வேற சைடுயா, இது வேற சைடு. எப்படின்னா வந்துட்டு 2 ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. தம்பி எனக்கு அந்த ட்ரெயின், உனக்கு இந்த ட்ரெயின், நடுவுல என்ன ட்ரெயின், நடுவுல தான்ப்பா ரிவ்யூ சைடு. அந்த மாதிரி வந்துட்டு அது வேற ட்ரெயின், இது வேற ட்ரெயின். ஓகேயா? ஸோ யாரும் இதை வந்துட்டு கம்பேரிசன் பண்ணி என்ன ப்ரோ அது இதை பாருங்க ப்ரோ அப்படின்னா வந்துட்டு சத்தியமா சொல்றேன், தைரியம் வேட்டை படத்தை வந்துட்டு ப்ராப்பரா தலைவன் வந்துட்டு ஸ்கிரீன் பிளே பண்ணி அதுக்கான விஷயங்கள் எல்லாம் இன்னும் ஸ்பெஷலா ஒர்க் அவுட் பண்ணி எடுத்துருந்தாங்க அப்படின்னா வந்துட்டு 25 நிமிஷம் ஷார்ட் ஃபிலிம் வந்துட்டு கண்டிப்பா 50 நிமிஷம் ஆயிருக்கும். அட் த சேம் டைம் படம் பார்க்க நமக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருக்கும். பட் அவரோட பட்ஜெட்டுக்கு அவர் பண்ணியிருக்காரு அப்படி ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஓகே, ஸோ இது ஒரு பொருட்டே கிடையாது. லாக்டவுன் பிரியாணி வந்துட்டு அது நம்ம ஏகப்பட்ட வீடியோஸ் பார்த்தாச்சு, இந்த விளாக் சம்திங் வந்துட்டு ஏகப்பட்ட வீடியோஸ் பார்த்தாச்சு. இது ஒரு இதுவே கிடையாது. ஓகே, 10 months முன்னாடி வந்த படம் அது லாக்டவுன் பிரியாணி. ஆனா இதை பார்க்கும்போது வந்துட்டு நேச்சுரலா செம்மையா இருந்துச்சு. எந்த கம்பேர் பண்ண முடியுமோ அதாவது கம்பேர் பண்ணுங்க. இல்ல நான் சொன்னதெல்லாம் ஏத்துக்க முடியல அப்படின்னா வந்துட்டு கமெண்ட்ஸ் உங்களோட கருத்தை சொல்லுங்க, நான் அதுக்கு ரிப்ளை சொல்றேன். சரியா? அண்ட் லாக்டவுன் பிரியாணி எப்படி இருக்கு கேட்டா நல்லா இருக்குது, சூப்பரா இருக்குது. 5க்கு 4 கொடுக்கலாம். ஸோ மற்றது ஏன் எங்க போச்சு அப்படின்னா வந்துட்டு ஒரு டயலாக் சொல்றாங்க அப்படின்னா வந்துட்டு ஸ்ட்ராங்கான இது இல்லை வந்துட்டு டேய் என்னடா பண்றது இந்த மாதிரியே பேசுறாங்க. டேய் என்னடா பண்றது அப்படின்னு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்னா வந்துட்டு என்னடா பண்றது இப்போ அப்படிதான் ஒரு விஷயம் வந்துட்டு ஸ்ட்ராங்கா இருக்கும். வந்துட்டு என்னடா பண்றது என்ன இப்படிலாம் பேச மாட்டானுங்க. அப்படி இருந்தாலும் எதான் பண்ணாக்கு இப்போ சரி போ உன் வீட்டுக்கு போ, நான் என் வீட்டுக்கு போறேன் போ, இப்படிதான் போவேன். பண்ணது என்ன அப்படின்னா வந்துட்டு அந்த மாதிரி எதுவுமே இருக்காது, நார்மலா இருக்கும். ஸோ சிம்பிளா முடிச்சிருப்பாங்க. ஸோ எனக்கிட்ட 5க்கு 4 கொடுப்பேன். அந்த அளவுக்கு இருக்கு, நல்லா இருக்குது. ஸோ அதனால 5க்கு 4. அதுவும் லாஸ்ட்ல ஒரு கிளைமேக்ஸ் ஒரு ட்விஸ்ட் இல்லைன்னா சரி. ஸோ மற்றபடி இந்த படம் எனக்கு வந்துட்டு ஓகே, அதை எதையும் கம்பேர் பண்ணாதீங்க. ஓகே, ஸோ வந்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் சொல்லுங்க. அண்ட் நான் வெயிட்டிங் ஃபார் யூர் கமெண்ட்ஸ். அண்ட் வந்து நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க.